நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். நமது கால்கள் மான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே, உயர் ஸ்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உன் சந்நிதியில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த காணொலியை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு இருதயத்தையும் தொடுவீராக. உன் வார்த்தை ஜீவனோடும் வல்லமையோடும் செயல்பட்டு அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதாக. எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க ஆசையாக இருக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளத்தை ஊடுருவி செல்ல வேண்டும். ஒரு நாள் உம்முடைய வார்த்தையை கொடுத்த அதை கேட்ட மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். ஆண்டவரே, சாதாரண வார்த்தை இருதயத்தை குத்தி அது ஆண்டவரே வேதனை உண்டாக்கியது. ஆண்டவரே, அதே போல பரிசுத்தமான நம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி எங்களிலே நாங்கள் மனம் திரும்பும் வரை எங்களிலே மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கத்தையும் வேதனையையும் அது உண்டாக்க வேண்டும். நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மட்டும் மகிமைப்படும் வேளையிலே உடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே நீர் அனுப்பிய வேண்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்தின் ஆதாரமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலிருந்து 15ஆம் வாக்கியம் வரை பார்ப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகிற பகுதி அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருப்பது என்றால் என்ன, பரிசுத்தமாய் இருப்பது எப்படி என்ற கேள்விகளுக்கு இங்கே நாம் விடையை பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹோலினஸ்? பரிசுத்தம் என்றால் என்ன? தூய வாழ்வு என்றால் எது? எது தூய வாழ்வு? கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? பரிசுத்தம் என்றால் செப்பரேட்டட் from ungodly, பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து நான் பிரித்தெடுத்தேன், ஆகையால் நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்ற பொருளிலே நாம் 5 ஆகமங்கள் இருக்கின்றன அல்லவா, அதிலே நாம் அடிக்கடி நாம் படிக்கிறோம். நீங்கள் பரிசுத்த ஜனம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன பொருள்? எதற்காக, யாருக்காக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பிரித்தெடுத்தார். ஆகினாலேதான் அவர்களுக்கு அநேக கட்டளைகளை அவர் கொடுத்தார். மற்ற மக்களை விட்டு அவர்கள் இது வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்ணும் உணவில் கூட அநேக கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஒரு வித்தியாசமான வேறுபட்ட இனமாக அவர்களை அவர் வளர்க்க மாற்ற விரும்பினார். காண்கின்ற எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் விடாமல் எல்லா அங்குள்ள மக்கள் உண்டு கொண்டிருந்த போது இவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து, சில மிருகங்களை நீர் உண்ணலாம், சிலவை நல்லவை, சிலவை உடலுக்கு ஏற்றவை, சிலவை சுத்தமானவை, சிலவை அசுத்தமானவை, அசுத்தமானவைகளை நீ உண்ணக்கூடாது என்றெல்லாம் இந்த கட்டளைகளை அவருக்கு எதற்காக கொடுத்தார் என்றால் அவர்களை மற்ற மக்களை விட்டு பிரித்து அவர்களை ஒரு தனி இனமாக காட்ட வேண்டும் என்பதற்காக. அதற்காக தான் அவர்கள் சன்மார்க்க நெறி சார்ந்த கட்டளைகளையும் உடல் சார்ந்த சுகம் சார்ந்த கட்டளைகளையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்து அவர்களை பிரித்தார். பிரித்து எடுப்பது தேவனுடைய வேலை. அப்படியே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் அவர் இருந்த சொந்த ஊரிலே வைத்துக் கொண்டே அவரை ஆசீர்வதிக்கவில்லை. ஊரிலே வைத்துக் கொண்டே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழங்கி அங்கேயே அவர் வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவில்லை. பிரித்தெடுத்தார், ஊரை விட்டு பிரித்தெடுத்தார். பின்பு அவர்கள் ஆரானிலே வந்து தங்கியிருந்த போது அங்கிருந்தும் அவர் அவர்களை பிரித்தெடுத்தார். அவருடைய சிலை வழிபாடு நிறைந்த மக்களிடத்திலே இருந்து பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, அரைகுறை விசுவாசியாகிய லோத்தினிடத்திலும் இருந்து அவரை பிரித்தெடுத்தார். பிரித்து கொண்டு போய் இறுதியிலேதான் முழுமையான ஆசீர்வாதத்தை வழங்கினார். ஆசீர்வாதம் எப்போது வருகிறது? பிரித்தெடுக்கப்படும் பொழுதுதான் வருகிறது. இந்த பிரித்தெடுத்தல் எதற்காக? ஆபிரகாமை ஏன் பிரித்தெடுத்தார்? தன்னுடைய பிள்ளையாக அவன் சந்ததி வர வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பிரித்தெடுத்தார். அதனால பரிசுத்தம் என்பது பிரித்தெடுத்தல் என்பதோடு முடிந்து விடுவதல்ல. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தல், பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தல், பிசாசின் கிரியைகளிலிருந்து பிரித்தெடுத்தல் என்பது மட்டும் முழுமையான பொருள் தராது.
கர்த்தருக்காக என்பதை அதோடு சேர்த்துக் கொள்ளும் பொழுதுதான் அது முழுமை பெறுகிறது. கர்த்தருக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், உலக நடைமுறை பாரம்பரிய வழக்கங்களிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்படுகிறாய். எதற்காக? கர்த்தருக்காக. செப்பரேட்டட் ஃப்ரம். இப்போ அடுத்த பகுதியை நாம் சேர்த்துக் கொள்ள போகிறோம். செப்பரேட்டட் ஃப்ரம் அன்காட்லி, செப்பரேட்டட் ஃப்ரம் அன்ஹோலினஸ் அன்டு தி லார்ட். அதை சேர்க்க வேண்டும். கர்த்தருக்காக, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அப்படி வாழ்வதுதான் தூய வாழ்வு. பசுத்தமா வாழ்றீங்களா அப்படின்னா இந்த மாரல் சைடு, அதாவது சன்மார்க்க நெறி சார்ந்த கோபம், பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் கடவுளுடைய அவருடைய பண்புகளோடு இணைந்தது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு வருகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் பரிசுத்தம் என்று மீன் பண்ணும் போது, அது பொருள் கொள்ளும் போது எதை அது குறிப்பிடுகிறது என்றால், நீ கர்த்தருக்கென்று வாழ வேண்டியவன். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கென்று தனித்துவமாக நீ வாழ வேண்டியவன். அதனாலே பரிசுத்த வாழ்வு என்றால் கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்ட வாழ்வு, கர்த்தருக்காக மட்டும் வாழ்கிற வாழ்வு. அதுதான் தூய வாழ்வு. சரி, ஆண்டவர் பரிசுத்தமானவர், தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார், அழைத்தவர் பரிசுத்தர் என்றால் என்ன பொருள்? அவர் படைப்புகளில் இருந்து உலகத்தினுடைய தூதர்கள், படைப்புகள், மனிதர்கள் மற்ற எல்லாரையும் விட அவர் வேறுபட்டவராக, தனித்துவம் வாய்ந்தவராக அவர் இருக்கிறார். அவருக்கு ஈடு இணை இல்லை. ஹி சுப்ரீம். அதை பொருளில் உள்ளடக்கிதான் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. ஹி சுப்ரீம். எதற்கும் அவர் ஈடு இணையற்றவர். ஆகையினாலே நீனும் இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கிற நீ, உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீயும் ஈடு இணையற்றவனாக, தனித்துவம் வாய்ந்தவனாக நீ எனக்காக வாழ வேண்டும். தனித்துவம் வாய்ந்த வாழ்க்கை நம்மிலே காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் தூய வாழ்வு என்று நம்மிடத்திலே கருதி எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக வாழணும். அப்போ அவருடைய பண்புகள் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவருடைய பண்புகளை அவரை போல தனித்துவம் வாழ்ந்த வாழ்க்கை வாழும்போது இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுவதனாலே அவருடைய சாயல் நமக்கு வரும். அதனாலே தூய வாழ்வு என்றால் என்ன என்பதை புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த தூய வாழ்வு வாழ்வதற்கு வழி என்ன? தூய வாழ்வு வாழ முடியுமா? வாழ இயலுமா? வாழ முயன்று வெற்றி கண்டிருக்கிறீர்களா? வாழ முயன்று வெற்றி கண்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தமான தூய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறுவது மாத்திரமல்ல, அவரால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயுதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இங்கே எல்லாம் இறந்த காலத்தில் சொல்லப்பட்டது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், எல்லாம் முடிந்து விட்டது. உங்களை பரிசுத்தவான்களாக அவர் மாற்றிவிட்டார் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. அதற்கு ஒரு 5 ஸ்டார்னு வச்சுங்களேன், அல்லது டைரி மில்க் சாக்லேட் சாப்பிட ரொம்ப ஆசை. அவருடைய தகப்பனார் டைரி மில்கை வாங்கி கொண்டு அங்க அந்த பொண்ணுகிட்ட காட்டி, இந்த உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பாரு அப்படின்னு சொல்லி வைத்து விட்டார். அதே போல ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வாழ்வை சிலுவையிலே அவர் சம்பாதித்து நமக்கு பரிசுத்த வாழ்வை அவர் தந்து விட்டார். சாக்லேட் அங்க இருக்கு. குழந்தை அதை ருசி பார்க்க விரும்புகிறது. என்ன செய்ய வேண்டும்? எடுத்து கவரெல்லாம் பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ருசிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் ஒரு சாக்லேட்டினுடைய அருமை அதற்கு தெரியும். உண்மையிலேயே சாக்லேட் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அனுபவத்தை அப்பொழுதுதான் அது பெறுகிறது. முதலே வாங்கி வைத்தது உண்மைதான். ஆனால் எப்பொழுது அது அனுபவிக்கிறது, அந்த சாக்லேட்டை எடுத்து அது உண்ணும் போதுதான், தின்னும் போதுதான் அது அதை அனுபவிக்கும். சாக்லேட் முழுவதையும் முடித்த பிறகு, சாக்லேட் முழுவதையும் உண்டு முடித்த ஒரு மனநிறைவு அதற்கு வருகிறது. 3 ஸ்டேஜ். சாக்லேட்டை பார்த்தது, சாக்லேட்டை தின்னது, சாக்லேட்டை தின்னு முடித்தது. அதே போல பரிசுத்த வாழ்வும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில பரிசுத்த வாழ்வாகிய சாக்லேட்டை அப்படி வாங்கி வச்சுட்டார். நீ அதை ருசித்து உன்னுடையதாக்க வேண்டும். அது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, முதல்ல சாக்லேட்டை வாங்கி வச்சது பொசிஷனல், 2வது சாக்லேட்டை ருசித்து அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதை ப்ரோக்ரசிவ், 3வது முழுமை பெற்று எல்லாத்தையும் தின்னு முடிச்சு முழுமை பெற்ற பிறகு பெர்ஃபெக்ஷன். பொசிஷனல், ப்ரோக்ரசிவ் அண்ட் பெர்ஃபெக்ட். இந்த 3 நிலைகளிலே பரிசுத்த வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த வாழ்வை சம்பாதித்து வைத்து விட்டார். அது பொசிஷனல் ஹோலினஸ். ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனுபவித்து ருசிக்க வேண்டும். அது முன்னேறுகிற வெற்றி, முன்னேறுகிற தூய வாழ்வு, ப்ரோக்ரசிவ் ஹோலி லைஃப். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச மாதிரி வெற்றி வாழ்க்கையை அனுபவித்து அதிலே வளர்ந்து வளர்ந்து முன்னேறி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரும் பொழுது பரிபூர்ணமான ஒரு தூய வாழ்வு, முழுமை அங்குதான் வருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே முழுமை பெறுகிறோம், பரிசுத்தத்திலே நாம் முழுமை பெறுகிறோம். ஆகையினாலே அருமையானவர்களே, முழுமையான ஒரு வெற்றி வாழ்வை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றி வாழ்வை வாழ்வதற்கு வழி என்ன என்றுதான் பேதுரு இங்கே எழுதுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை படியுங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். முதலாவது, நீ பரிசுத்த வாழ்க்கை, தூய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மனச லூசா விடாத. அந்த காலத்துல யூத மக்கள் பொதுவாக அவர் இந்த அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. பொதுவாகவே நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கி தான் போட்டிருப்பாங்க. இந்த அங்கியை போட்டுக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போறது கஷ்டம். சண்டைக்கு போனோம் அல்லது ஏதாவது ஒரு கடுமையான வேலை செய்யணும் அப்படின்னா இந்த அங்கியை போட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வேலை போக வேண்டும் அல்லது சண்டைக்கு போக வேண்டுமானால் அந்த அங்கியை இடுப்பிலே இறுக்கி கட்ட வேண்டும். வெல்ட் போடு. பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னா உன் மனசுக்கு வெல்ட் போடு. மனசு அப்படியே லூசா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அந்த மனதை வைத்துக் கொண்டு அந்த மனதோடு நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ இயலாது. அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், இறுக்கமாக இருக்க வேண்டும். உன் மனதை நீ கச்சையினாலே நீ கட்ட வேண்டும். அப்பதான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். மனசை இஷ்டத்துக்கு பறக்க விட்டுட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியலன்னு எப்படியா வாழ முடியும்? யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால தூய வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, எங்களை நீர் மிகவும் நேசித்தபடியினாலே இவ்வுலகத்திலே மனிதனாக பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து எங்கள் பாவங்களை நீக்க சிலுவையிலே எங்களுக்காய் பலியானீர். உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உமக்காகவே நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் எங்களை மீட்பதற்காக சிலுவை மரணத்தை ஏற்று வெற்றி வாழ்க்கையை சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அதை சொந்தமாக காத்துக்கொள்ள
எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். வேத வசனத்தால் எங்களுடைய மனதை காத்துக்கொள்ள ஒருநிலைப்படுத்த கிருபை தாரும். சோம்பலான மனநிலை பாவத்துக்கு வாசலை திறந்து தருகிறது என்று கற்றுக் கொடுத்தீர். பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு எங்கள் மனதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உமது கிருபையை தாரும். மெய்விளக்கு நேயர்கள் ஒவ்வொருவரது தேவைகளையும் சந்தியும். சரீரத்திலே அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவர்களது விண்ணப்பங்களுக்கு விரைந்து பதில் தாரும். நீர் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.